அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள், அதே மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. இதை கல்லூரி நிர்வாகம், பள்ளி நிர்வாகம், காவல்துறை இவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து கண்காணிக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு சுற்றறிக்கை என்பது வெளியிட்டது என்பதுதான் இத்தகைய விவாதத்துக்கு மிக முக்கியமான காரணம். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கு. இந்திய நாட்டு மக்களுடைய ஒரு அங்கம் என்கிற முறையில் மாணவர்களும் அதற்குள் உட்பட்டவர்கள் தான். மாணவர்கள் தங்களுடைய கல்வி உரிமைக்காகவும் கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழல், மோசடி, முளமாரித்தனம் சகலத்துக்கு எதிராக போராட வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த வகையில் நாடு முழுவதும் பல்வேறு காலகட்டங்களிலும் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை போராட்ட காலத்திலும் கல்லூரி பள்ளியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் அறைகள் விட்டு தங்களுடைய படிப்பை துறந்து தேசத்தினுடைய விடுதலைக்காக மாணவர்கள் போராடிய வரலாறு கொண்டது இந்தியா. அத்தகைய சூழ்நிலையில் இன்றைக்கு போராட்டத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற சட்ட ஒழுங்கு கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இத்தகைய ஒரு சுற்றறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது சம்பந்தமாக விவாதம் நடைபெற்ற போது பொருத்தமில்லாத சில வார்த்தைகள் அதில் இடம்பெற்று விட்டது, தேவையற்ற சில வார்த்தைகள் இடம்பெற்று விட்டது என்கிற முறையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருப்பது என்பது கடுகளவும் ஏற்க முடியாத ஒரு விஷயம். சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டதனால் மட்டும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது என்கிற நிலைமையை நாம் ஏற்க முடியாது. இதற்கு காரணமான தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இதே காலகட்டத்தில் தான் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் வட்டாட்சியராக இருந்த ஒரு வட்டாட்சியர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் சம்பந்தமான விவரங்களை, முகவரிகளை ஒரு நாளுக்குள் சேகரித்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கடுமையான உத்தரவை அவர் பிறப்பிக்கிறார். என்ன அப்படி தலைபோற அவசரம்னு நான் கேட்க விரும்புகிறேன். ரெண்டாவது, இவருக்கு அப்படிப்பட்ட அதிகாரமெல்லாம் இருக்கா? ஒரு கட்சியில் யார் இருக்கா? இல்லை. அதுக்கான விவரங்களையெல்லாம் சேகரிப்பது என்பதற்கான அதிகாரம் ஏதாவது அவருக்கு இருக்கா? அல்லது சிபிஐயோ சிபிஎம்மோ என்ன தடை செய்யப்பட்ட இயக்கங்களா? சட்டவிரோதமான கட்சிகளா? எந்த அடிப்படையில் அவர் இந்த மாதிரியான ஒரு சுற்றறிக்கை முதல்ல வெளியிடுறாரு? அதுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். மாறாக குறிப்பாணியை நாங்கள் விலகிக்கிட்டோம், அவர் இடம் மாறுதல் செய்யட்டோம், ஆகவே அந்த பிரச்சனையை அத்தோட முடிப்போம் என்று அரசு தரப்புலேருந்து சொல்லுவதுன்றதெல்லாம் ஏற்கத்தக்க விஷயம் அல்ல. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.